மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை அதிகாரிகள் பரிசீலனை செய்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்போம். கார்த்திகேயன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள்? மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய அந்த மனுக்கள் பரிசீலனை செய்யக்கூடிய நிகழ்வானது தற்போது துவங்கி இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. வேட்புமனுக்கள் தொடர்ந்து பரிசீலனையானது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில், அதாவது அகர்வரிசையில் வேட்பாளர்களுடைய பெயர்கள் அடிப்படையில் அவர்களுடைய மனுக்களானது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பரிசீலனையில் குறிப்பாக 10 எம்எல்ஏக்களுடைய கையொப்பம் இருக்கிறதா என்பது முக்கியமாக அதில் பார்க்கப்படும். ஏனென்றால் இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரையில் எம்எல்ஏக்களுடைய பரிந்துரை அடிப்படையில், எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் 6 எம்பிக்கள் இடமானது காலியாக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு வேட்புமனு தாக்கலானது நேற்று மாலை 3 மணியுடன் முடிவடைந்த சூழ்நிலையில் தான் தற்போது அந்த வேட்புமனு பரிசீலனையானது துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் சார்பாக, அதாவது குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது குறிப்பாக திமுகவில் இருந்து வில்சன் அவர்களும், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் ஆகிய 3 பேரும் திமுக தரப்பிலிருந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி என்ற அடிப்படையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த 4 பேருடைய வேட்புமனுக்களும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வேட்புமனுவில் தவறு ஏதும் இருக்கிறதா என்பதை பரிசீலிப்பார்கள். அதே நேரத்தில் முறையாக அந்த கணக்குகள், சொத்து வரவு செலவு கணக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்கள், அதற்கான அத்தாட்சி சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்களும் சரிபார்க்கப்படும். அதேபோல அதிமுக தரப்பிலிருந்து 2 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேட்புமனுக்களும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு முறையாக அனைத்து காலங்களும் ஃபில்அப் செய்யப்பட்டிருக்கிறதா, அதே நேரத்தில் அந்த வரவு செலவு கணக்கு, சொத்து கணக்கு போன்றவை முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அனைத்து இடங்களிலும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறதா என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நேரடியாக ஆய்வுகள் செய்யப்படும். குறிப்பாக அந்த 10 எம்எல்ஏக்களுடைய பரிந்துரை செய்து அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்களா என்பதும் ஆய்வு செய்யப்படும். அதன் பின்னர் அந்த பரிசீலனை செய்யப்பட்ட பின்னர் அந்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் 6 பேருடைய வேட்புமனுக்கள் இன்று தினமே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சுயேட்சைகள் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த 13 பேருடைய மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் 6 பேருடைய மனுவானது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக மற்றும் திமுக என அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மற்றும் எம்எல்ஏக்களுடைய பரிந்துரை கடிதத்துடன் அவர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைய தினமே அதற்கான அறிவிப்பும், அதாவது எந்தெந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அறிவிக்கப்படும். வருகிற 12ஆம் தேதி திரும்ப பெறக்கூடிய கடைசி நாள். எனவே அன்றைய தினம் இறுதியாக எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும். நன்றி கார்த்திகேயன், விரிவான தகவல்களுக்கு.